அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு கம்மன்னு வாசனையோடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். நான் வந்து நெத்திலி கருவாடையும் காஞ்சீராவையும் நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க. எல்லாமே அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு பருப்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பூண்டு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கணும். ஊற வச்சுருந்து அந்த கருவாடை எடுத்து அதோடு சேர்த்துறேன். 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே 2 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் 2, தக்காளி 2 அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம ஊற்றி திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கரைச்சி வச்சுருந்த ஒரு லெமன் சைஸ் புளியும் ஒரு அரை மூடி தேங்காய் கெட்டியாக பால் எடுத்து வச்சுருந்தேங்க. ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இறக்கிடுங்க. சூப்பரான நமக்கு வந்து கருவாட்டு குழம்பு கம்மன்னு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.